பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, என்னடா நானும் ஜெபம் பண்ணுறேன், ஒரு காரியமும் நடக்கலைன்னு யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சாபம் அப்படின்னு, ஆனால் சாபம்ங்கிறது ஒன்று இருக்குது. சாபம் இருக்குது. அந்த சாபம் எப்படி வருகிறது, சாபத்திலேருந்து எப்படி விடுபடுகிறது அப்படின்ற சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாபம் எப்படி வருது, நான் வேதத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே சீரிய தேசத்தில் நாகமான் என்று சொல்லி, அந்த சீரிய தேசத்தில் அந்த சீரிய தேசத்தின் ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த நாகமான் குஷ்டரோகியாக இருந்ததுனால அவனை கொண்டு தான் அந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இந்த மனிதனுக்கு குஷ்டம்னு சொன்னால் எல்லாருமே போகக்கூடாது, அதை தொடக்கூடாது, தீண்டக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த காலகட்டங்களில் குஷ்டரோகிகளை கொண்டு என்ன செய்வாங்க, பாளையத்துக்கு புறம்பே வெளியில் வச்சுருப்பாங்க. அப்போ இவன் படைத்தலைவனாக இருக்கிறதுனால இவனுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக நம்ம யூத தேசத்து பெண்மணி சிறு பிள்ளை அங்கே போய் வேலைக்கு இருப்பான். அவள் சொல்லுவான், எங்கள் நாட்டில் எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் ஜோமன்னா நம்மளுடைய ஆண்டவனுடைய குஷ்டரோகம் மாறிடும். உடனே அந்த அம்மாவும் கேட்டு போய் சொல்கிறாங்க. சொல்லி என்ன செய்து அவர் அந்த நாகமானுக்கு என்ன செய்வார் சொல்லுவார். நாகமானும் போவார். அதெல்லாம் நீங்கள் அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த காரியம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கேருந்து அனுப்புவாங்க. போனோடனே ராஜா பார்ப்பார். லெட்டரை பார்த்தோடனே நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சுகமாக்குறதுக்கு என்ன பெரிய நான் இதான் அப்படி இப்படி நான் கடவுளா என்கிட்ட இப்படி அனுப்பியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது எலிசாவுக்கு தெரிய வரும்பொழுது எலிசா என்ன செய்வார், என்கிட்ட அனுப்புன்னு. அங்கே போனோடனே நாகமான் என்ன செய்வார், நாகமானை போய் நீ போய் யோர்தானில் போய் நீ போய் என்ன செய்ய, நீ குளிச்சு நீ ஸ்நானம் பண்ணிட்டு வான். உடனே இவருக்கு கடுங்கோவம் வந்துடும். எப்படி நான் எங்கள் ஊரில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் இங்கே வந்தேன், என்னை இங்கே யூதா தேசத்தில் இங்கே என்னை போய் குளிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவார். ஆனால் அது கூட வந்தவர் நல்ல ஆலோசனை கொடுப்பார். இங்கே பாருங்கள், அவர் நம்மளை ஒரு பெரிய காரியமெல்லாம் செய்ய சொல்லலை, சாதாரணமான காரியத்தை தான் போய் செய்ய சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம இப்போ அண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு போவாங்க. முதல்ல என்னது, அவங்க வீட்டில் வேலை செய்து அந்த சின்ன பிள்ளையுடைய சொல்ல கேட்டு அப்படியே அவங்க வர்றாங்க. இங்கே வந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கதைகள்லாம் வித்தியாசமாக போகுது. ஆனாலும் என்ன செய்யுது, அந்த கூட வந்தவங்க சொன்ன ஆலோசனையை உடனே நாகமான் கேட்குறாரு. நாகமான் கேட்டு உடனே என்ன செய்யுது, அவருக்கு சொஸ்தமாகிறாரு. சொஸ்தமானவுடனே நிறைய என்னது பரிசு பொருட்கள் வெகுமதிகளை எல்லாம் கொண்டு போய் எலிசாவுக்கு கொடுக்கும்போது எலிசா என்ன செஞ்சிருவார், எனக்கு இது வேண்டான்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்பிச்சிருவார். வேண்டான்னு சொல்லும் பொழுது அந்த கூடையே இருந்த கேயாசி என்ன பண்ணான்னா, பின்னாடியே போய் என்ன செய்தான், அந்த வெகுமானங்களை போய் பின்னாடியே ஓடி போவான். யாருக்கு, எலிசாவுக்கு தெரியாமல். எலிசா அங்கிட்டு போனதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த கேயாசி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஓடி போனோடனே இவங்க திரும்பி என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தான் 2 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசா சொன்னதாக சொல்லி பொய் சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டான், வந்தது ஒரு தப்பு, அப்புறம் இங்கே பொய் சொன்னது தப்பு, அப்புறம் எலிசா சொன்னாருன்னு வேற சொல்லி வாங்கிக்கிட்டு இவன் வந்துக்கிட்டு இருக்கான். வரும்பொழுது உள்ளே வந்த உடனே அவர் என்ன கேட்குறாரு, எலிசா கேட்பாரு. அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவர் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். பார்த்தீங்களா, நடந்து போய் பின்னாடியே போய் அவர் தான் சொன்னாருன்னு போய் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு துணிகரமாக போய் சொல்கிறான், நான் எங்கேயுமே போலையே, நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பும்போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை, ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடுகளையும் வேலைக்காரையும் வாங்குவதற்கும் இது காலமா கேட்பார். இதுன்னு இப்படி போய் அடுத்தவங்கள்ட்ட போய் வெகுமானங்களை வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரமா? நீ இப்படி செய்யலாமான்னு சொல்லி கேட்பார். இவன் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தெரியவே தெரியாதுன்னு மூடி மறைச்சிட்டு வந்துட்டான். என்னென்ன வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா, அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். இன்றைக்கி பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள ஆளுகை வந்துருச்சுன்னா இப்படி தான் என்ன செய்வான், பொய் சொல்லுவாங்க. ஊழியக்காரர் சொன்னார்னு ஊழியக்காரவரையே பயன்படுத்துவாங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொன்னார், இவங்க சொன்னாங்க, எஜமான் சொன்னாங்க, முதலாளி சொன்னாங்கன்னு பொய் சொல்கிறது, பின்னாடியே போய் வாங்கிட்டு வந்தது. உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. உடனே ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா, சாபம் எப்படி வருது அப்படின்னு.
அப்போ கர்த்தருக்கு விரோதமாக பொய் சொல்லி சொல்லாத ஒரு காரியத்தை பொய் சொல்லி வெகுமானங்களையும் பரிசு பொருட்களையும் வாங்கினதுனால ஊழியக்கார் பார்க்கல, எலிசா பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கும் பொழுது தேவ மனிதன் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அவர் பள்ளி அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறத கூட கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கார் என்று சொல்லி. அப்போ அவருக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறது இந்த கேயாசிக்கு தெரியும். தேவ மனிதன் என்பது தெரியும். தெரிந்திருந்தும் தெரியாமல் போய் வாங்கிட்டு வரலாமா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அப்போ இவனுடைய வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிருச்சு? சாபத்தை வாங்கி இவனோடு போகாமல் இவன் சந்ததிக்கே சாபத்தை வாங்கி வைத்திருக்கிறான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று நிறைய பேர் அப்படி தான் வேலை செய்கிற இடத்துல, மற்றபடி குடும்பத்தில், மற்ற பிஸ்னஸில், ஊழியத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பாஸ்டர் பார்க்கலையில் சின்ன இவங்க தானேன்ட்டு அசிஸ்டண்ட்டுகள் கூட என்ன செய்யுது? பிசாசு ஒரு நேரம் அவங்களுக்குள்ள நுழைஞ்சது. கேயாசி என்ன, எலியா கூட எலிசா இருந்தார், எலியாட்ட இருந்த ரெட்டிப்பான வல்லமை எலிசாவுக்கு இருந்துச்சுன்னா, இப்போ எலிசாவுக்கு இருந்ததும் கேயாசி யார்? ஒரு ஊழியக்காரன் தான். அவன் ஊழியக்காரனா திகழ வேண்டியவன். அவனுக்கு என்னது? அவருக்கு ரெட்டிப்பாக வந்துச்சுன்னா இவனுக்கு என்ன செய்யணும்? நாளத்தனியாக இவனுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கணும். ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டான்? 4 தலைமுறைக்கு சாபத்தை வாங்கிட்டான். எலிசா ரெட்டத்தனியாக ஆசீர்வாதத்தை எலியாட்ட இருந்து எலிசா ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை வாங்கினார். ஆனால் எலிசாட்ட இருந்து கேயாசி நாளத்தனியாக 3ஆம் 4ஆம் தலைமுறை என்று என்ன செய்து பாவம் செய்கிறவங்களுக்கு யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ 4 தலைமுறைக்கு என்ன செஞ்சுட்டான்? சாபத்தை வாங்கி வச்சுட்டான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சாபங்கள் யாரோ ஒருவர் செய்து வச்சுட்டு போன சாபங்களும் பாவங்களும் இன்னைக்கு நிறைய குடும்பத்துகளை பின்தொடருது. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அந்த தகப்பன் உண்மையை செஞ்சிருக்க மாட்டார், ஆனால் அவங்களுடைய தகப்பன் பொய், எங்கே போனாலும் பொய், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நிலத்தை பொய் சொல்லி வாங்குறது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது. ரொம்ப அதாவது தங்களுடைய பிள்ளைங்களுக்கு பொக்கிஷம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, தங்களுடைய தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லி அநேகருடைய பொருட்களை ஏமாற்றி ஒரு பொய் சொல்லும் பொழுதே பிசாசு வந்துடுவான். அழகாக துணிகரமாக வாங்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறது. ஆனால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன செய்வாங்களாம்? நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை நான் சொல்கிறேன். அவங்க என்னென்னா, ஒரு நிலம் வாங்குறதுல பொய் சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் அந்த நிலம் வாங்குறவங்க கொடுக்குற நிலத்துக்கார ஒருத்தவங்க, பணம் கொடுக்குறவங்க ஒருத்தவங்க, ஆனால் அந்த இடை தரகர் மாதிரி போனவங்க என்ன செய்கிறாங்க? பொய் சொல்லி என்ன செய்கிறாங்க? ரெட்டிப்பான பணங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் வந்த பணங்களினால் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் உடைமைகள் நிலைத்தே நிற்கலை, அப்படியே போயிடுது. அல்லேலூயா. அதனால் சாபத்தை பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்காதீங்க. உங்களுக்கு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லும் பொழுது சாபம் வீட்டை படுத்திருக்கும். பாவம் வீட்டடியில் படுத்துக்கிறோம், வாசப்படியில் தான் பாவம் படுத்திருக்கும். அது அப்படியே மேற்கொண்டுரும் பிள்ளைங்களை. அதனால் முடிந்த மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க? உண்மையோடு இருக்க பழகி கொள்ளுங்க. இந்த எலியாவை பார்த்து எலிசா எப்படி இருந்தான்? ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டான். ஆனால் எலிசா கூட இருந்த அந்த கேயாசி நாளத்தனையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் தப்பான வழிகளை பின்பற்றினால 4ஆம் தலைமுறை மட்டும் அவன் என்ன செய்தான்? சாபத்தை வாங்கி கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கிரியைகள் இன்னைக்கு நிறைய குடும்பங்களை இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, இந்த தலைமுறை நல்லா தான் இருக்கும், அவங்களுக்கு முன்னாடி தகப்பன் வீட்டுக்கு தலைமுறை கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த தகப்பனுடைய பெற்றோரோ அவங்க யாரோ மூதாதையர்கள் செய்த பாவம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கலை, திருமணமாய் போன இடத்துல ஒழுங்காக இருந்து வாழலை, போன உடனே திரும்பி வந்துடுது. அப்படிப்பட்டதெல்லாம் பிள்ளைங்க மேலே மிஸ்டேக் கிடையாது. அவங்க குடும்பத்தில் மூதாதையர் செய்த சாபங்கள் அநேக குடும்பங்களை ஏமாற்றி பணம் பொருளை சம்பாதிக்கிறது, நிறைய மக்களுடைய வாழ்க்கை வைத்தறிச்சல்களை வாங்குறது, இப்படியெல்லாம் வாங்கி சேகரித்து வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சுறாங்க? இந்த தலைமுறைகளுக்கு சாபத்தை வைத்துட்டு போயிடறாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஆண்டவரே சொல்கிறாரு, இந்த குஷ்டம் உன்னையே மட்டும் இல்லை, உன் சந்ததி முழுவதுக்கும் இந்த குஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட சாபங்களை வாங்கி வைக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் பிள்ளைங்கள் அடுத்த வருகிறவங்க ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் பாவம் நல்லா தான் இருக்கும். அவங்கள சாபம் ஆண்டு கொள்ளும் பொழுது அப்படியே தான் அந்த சந்ததி முழுசும் வருது பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆனால் இப்படிப்பட்ட சாபங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக பரிகாரம் இருக்குது. கலாத்தியர் 3:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது அது என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், கலாத்தியர் புத்தகத்தில் 3:13 வசனத்தை நீங்கள் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். அல்லேலூயா. அருமையான பெற்றோர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களே, ஒருவேளை உங்களை எவ்வளவுதான் முயற்சித்தோம் இப்படி காரியங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சாபத்தை முறியடிக்கிறதுக்காக கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சாபமானார். நம்மளுடைய இந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சாபங்களை முறியடிப்பதற்காக கிறிஸ்து நமக்காக
பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவருக்குள்ள நீங்க நிலைத்திருங்க. பாவத்தின் பரிகாரம் மனம் திரும்புவது. பாவத்துக்கு பரிகாரம் மனம் திரும்புவது. இயேசுவே என்னைய என் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற சாப கட்டுகள், பாவ கட்டுகள், மரண கட்டுகள் என் பிள்ளைகளை விட்டு அகன்று போகணும், என் குடும்பத்தை விட்டு அகன்று போகணும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. சாபமும் பாவமும் பின்தொடருதா, கஷ்டங்கள் பின்தொடருதா, பேசாம வழியே போவாங்க, சும்மா போவாங்க. வழியேக்க கூப்பிட்டு உங்களுக்கு கடன் வேணுமான்னு கூப்பிட்டு கடனுங்கிற சாபத்தை ஏற்றி விட்டுருவாங்க. வியாதிங்கிற சாபம் பின்தொடரும். திருமணமாகாம பிள்ளை இல்லாம குடும்பத்தில் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் வழியேக்க பிசாசு போய் விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் போய் விழுகிறது. அது என்னன்னா அது சாபம். போகிற இடத்துலலாம் நல்லா போய் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த சாபம் இவங்களை மேற்கொண்டிருக்கிறதுனால அநேக சாபத்தின் மேல் சாபம். நிறைய சில ஆண்கள் போய் நிறைய பெண்களை ஏமாற்றி போய் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய மனதை கெடுத்து பல பிரச்சனைகளில் ஆளாக்கிடுவாங்க. இது அவங்க செய்யலை, அவங்களுடைய குடும்பம் அவங்களை ஆண்டு கொண்டிருக்க சாபம். அநேக பெண்களுடைய காரியங்களில் விழுந்து சாபக்கட்டுகளை வாங்கி நிறைய சேகரித்து தங்களுக்குள்ளே வச்சிருக்கிறது அந்த பிள்ளைகளை பிடித்துக் கொள்கிறது. அருமையான பெற்றோரே, அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இதை பார்க்கிறவர்களே, உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது இப்படி சாபக்கட்டுகளில் விழுந்திருந்து எழுந்திருக்க முடியாம பிரச்சனைகள் இருக்காங்களா? உடனே நீங்க பாருங்க, இவங்களை ஏதோ ஒரு சாபம் சூழ்ந்திருக்கு, ஏதோ ஒரு பாவக்கட்டுகள் சூழ்ந்திருக்குன்னு கண்டுகொண்டு அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. பாவத்தின் பிடியிலிருந்து விடுவதற்கு அவங்க என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இதுதான் ஒரே பரிகாரம், இயேசு தான். பாவத்தின் பரிகாரம் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விடுகிறது. சாபக்கட்டுகளை சூழ்ந்திருக்க சாபக்கட்டுகள் உடைக்கப்படுவதற்கு இயேசு ஒருவர் தான். அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, இயேசுவின் நாமம். இதனால தான் நமக்கு வாழ்வு கிடைக்கும். அதனால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நமக்காக சாபமான இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அல்லேலூயா. சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன செய்தன? பிரகாசம் அடைந்தன. நமக்காக சாபமான இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த சாபம் பின்தொடர்ந்துன்னு கண்டுபிடிங்க. அழுங்க. தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சாதாரணமாக சாபம் உடைக்கப்படாது. இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க, அறிக்கையிடுங்க. தெய்வ சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்திங்க. அவரை துதிங்க. துதிக்க எரிய கோட்டை எப்படி முறியடிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி உங்களை சூழ்ந்திருக்க சாபக்கட்டுகளை உடைக்கிறதற்கு முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சாதாரண இயேசுவின் நாமத்தில் போனாலும் போகாது. நீங்க முழங்கால் நாள் கணக்கு போட்டு என்ன செய்யணும்? முழங்காலை முடக்கி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து, என் பிள்ளை இந்த நாளிலே செய்யாத பாவத்துக்கு என் பிள்ளையுடைய வாழ்க்கை இந்த சீரழிவா இருக்குதே, என் பிள்ளை இவ்வளவு படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கே, என்னுடைய குடும்பத்தில் யாரோ செய்த சாபத்தினால என் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்குதே என்று சொல்லி கண்ணீரோடு கதறி விழுந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சாபத்தை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எரியோவை தகர்த்த தேவன் உங்களுக்கு வழி விடுவார். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எவ்வளவு சம்பாதித்து நிக்கலையே, பொத்தல் பையில போட்ட மாதிரி போயிட்டே இருக்கே நினைக்கிறீங்களா? இது ஒரு சாபக்கட்டு. இதுல இருந்து உடைக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை இடுங்க. எல்லாத்தையும் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான பெற்றோரே, அருமையான தாய் தகப்பன்மார்களே, சகோதர சகோதரிகளே, இயேசுவிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய பரம்பரையின் சாபத்துக்காக நீங்க சாபமானீரே. உங்க ரத்தத்தினால, உங்க வார்த்தையினால ஆண்டவரே என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்க கணவனும் மனைவியும் கைகோத்து எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை மட்டும் அல்லாது உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நிரப்பி வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் இதே தீர்மானங்கள் எடுத்தால் தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதிலையுமே சமாதான கட்டுகள் வந்து விழுந்து விடும். அல்லேலூயா. நம்முடைய சாபத்தை உடைத்த இயேசுவை நோக்கி பார்த்து எல்லாரும் பிரகாசமடைய நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்குவதாக, சாபங்கள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சாபக்கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஐயா. யாரோ செய்த சாபத்தின் மித்தமா, யாரோ செய்த பாவத்தின் மித்தமா நிறைய பிள்ளைகளப்பா ஆண்டவரே இந்த நாளிலே அழைந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏசப்பா, திருமண தடைகளாய் இருக்கிறது, குழந்தை இல்லாததா இருக்கிறது, வேலை இல்லாம இருக்காங்கப்பா, நல்ல வீடு வாசல் தங்குவதற்கு இல்லாம, வயதாயும் கூட ஆண்டவரே ஆகாரம் இல்லாம அலைக்கழிக்கப்பட்டு இருக்கிற சத்துருவின் பிடியில இருக்க மக்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சாபக்கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உரபலவோ சந்த ரௌடர் அந்துரிபி ஹவா நிமா கௌடர் அவந்தரி கௌடர் அவங்கரவோ ஷபலவா. சாபமான தகப்பனே, எங்களுடைய எல்லா சாபங்களை சிலுவையிலே ஆண்டவரே நீர் வெற்றி சிறந்தீர். நன்றி செலுத்துகிறோம். எல்லா சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், மரணக்கட்டுகள், எல்லா அசுத்தாவியின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தருவீராக. ஒரு மெய்யான விடுதலை எல்லா பிள்ளைகளுக்குள்ள வருவதாக. வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. பிரச்சனைகள்
பாடுகள், நிந்தனைகள், பின்தொடர்கிற போராட்டங்கள், சரீரத்தில் பிரச்சனைகள், ஆண்டவரே கால்வலி, கைவலி, மூட்டுவலி, தசைவலி, அல்லேலூயா, சுகர், ஆண்டவரே அப்பா கேன்சர் என்று சொல்லி ஆண்டவரே தைராய்டு, இப்படி பல பிரச்சனைகள் அகப்பட்டு விடுதலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்கட்டும் ஐயா. பாவங்களும் சாபங்களையும் முறியடித்து ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குடைய வல்லமை இறங்கி விடுதலை தரமுடியா ஜெபிக்கிறோம். ஒரு மெய்யான விடுதலை எல்லாருக்குள்ள வருவதாக வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வல்லமையினால் எல்லாரையும் விடுவித்து தேவ கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொண்டு மகிமை வெளிப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. Bye bye. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.